ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தொடர்ச்சியாக சில பேத்துக்கு தலைவலிக்கும், அப்புறம் ஒன் சைட் தலைவலின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தலைவலிக்கும். அந்த தலைவலியெல்லாம் எப்படி நீக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க, வெரி சிம்பிள். கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, கிராம்புனா நீங்கள் மேலே ஒரு மாதிரி பூ மாதிரி இருக்கும், ஒரு ரவுண்டாக ஒரு பூ மாதிரி இருக்கும். அந்த கிராம்பு ஒரு 5-6 கிராம்பை எடுத்துக்கோங்க. அதை நல்லா பவுட்ரு ஆக்கிக்கோங்க. மிக்சியில் கூட நீங்கள் ஆக்கிக்கலாம். நீங்கள் ஜாரில் போட்டு மிக்சியில் கூட ஆக்கிக்கலாம். மிக்சி நீங்கள் 5-6 கிராம்னா உங்களுக்கு அது அரைப்படாது. அதனால நீங்கள் உரலில் வச்சு கூட நச்சு நீங்கள் அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சாதாரண தண்ணி, ஒரு கப் சாதாரண தண்ணி ஹீட் வாட்டர் கிடையாது, சும்மா சாதா தண்ணி போதுங்க. அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் நீங்கள் அந்த பவுட்ரை போட்டு நல்லா கலக்கி, அதுக்கப்புறம் நீங்கள் பேன் அடுப்பில் வச்சு அதில் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி அதில் நல்லா ஹீட் பண்ணுங்கள். அந்த கப்பு, அந்த ஒரு கப் தண்ணி நீங்கள் அரை கப் ஆகிற வரையும் நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா, அந்த ஹீட் பண்ண அந்த கலரும் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அதை நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தொடர்ச்சியான தலைவலின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு அந்த தலைவலியே வராதுங்க. இதை நீங்கள் எப்பப்போ நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் காலை சாப்பாடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை குடிக்கலாம். ஈவினிங் டைம் இந்த தண்ணியை குடிக்கலாம். அதுக்கடுத்து நைட்டு சில பேருக்கு திடீர்னு தலைவலிக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னா உங்களுக்கு தலைவலியெல்லாம் போயிடும். இந்த தலைவலி எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான தூக்கம் இல்லாதனாலையும், சில பேருக்கு டென்ஷனாக இருப்பாங்க அதனாலையும், அதுக்கப்புறம் ஒருத்தவங்க செல்லை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறதுனால, மொபைலை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறதுனாலையும் உங்களுக்கு தலைவலி ஏற்படுது. இந்த நீங்கள் ஃபோனை நீங்கள் அடிக்கடி பார்க்குறத, தொடர்ச்சியாக பார்க்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தலைவலியே ஏற்படாது. டென்ஷனாக இல்லாமல் நீங்கள் கூலாக இருக்க பார்த்துக்கோங்க. அப்படின்னாவே உங்களுக்கு தலைவலி வராதுங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தேங்க்யூ.